ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். எதிர்மின் வாயில் நிகழ்கிறது ஆக்சிஜன் ஒடுக்கம், நேர்மின் வாயில் நிகழ்கிறது ஆக்சிஜன் ஏற்றம். கீழ்கண்டவற்றில் எதன் கலோரி மதிப்பீடு அதிகம்? ஹைட்ரஜனோட கலோரி மதிப்பீடு தான் மீத்தேன், பெட்ரோல், நிலக்கரி ஒப்பிடும்போது அதிகம். நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் எதை நோக்கி விலக்கமடைகின்றன? எதிர்மின் வாய். பாசிட்டிவ் நெகட்டிவை நோக்கியும் நெகட்டிவ் பாசிட்டிவை நோக்கியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். கரைபொருள் வாயுவாகவும் கரைப்பான் நீர்மமாகவும் உள்ளதற்கு எடுத்துக்காட்டு சோடா நீர். சோடா நீரில் உள்ள வாயு இருக்குது, அது கரைபொருள். கரைப்பான் லிக்யூடு நீர்மமாக இருக்குது. மெத்தனாயிக் அமிலத்தின் பொதுப்பெயர் ஃபார்மிக் அமிலம். மெத்தனாயிக் அமிலத்தோட பொதுப்பெயர் ஃபார்மிக் அமிலம். மைக்கோசஸ் எனும் பூஞ்சை நோய் கீழ்காணும் எவற்றிற்கு ஏற்படுகிறது? மனிதனில் ஏற்படும் பூஞ்சை நோயோட பேர் மைக்கோசஸ். தண்டின் வாஸ்குலார் கற்றையில் உள்ள கேம்பியத்தின் பணி இரண்டாம் நிலை வளர்ச்சி. தண்டின் வாஸ்குலார் கற்றையில் உள்ள கேம்பியத்தின் பணி இரண்டாம் நிலை வளர்ச்சி. குளோரோஃபைட்டா கீழ்காணும் எந்த வகுப்பை சார்ந்தது? கிளாமிடோமோனஸ். குளோரோஃபைட்டா கிளாமிடோமோனஸ் வகுப்பை சார்ந்தது. பால் உறுப்புகளான ஆந்திரிடியம் மற்றும் ஆர்க்கிகோனியம் மூலம் எவற்றில் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? காரா. பால் உறுப்புகளான ஆந்திரிடியம் மற்றும் ஆர்க்கிகோனியம் மூலம் காராவில் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. தேயிலை மற்றும் புகையிலைக்கு நறுமணத்தை கொடுப்பது பேசிலஸ் மெகாதீரியம். தேயிலை மற்றும் புகையிலைக்கு நறுமணத்தை கொடுப்பது பேசிலஸ் மெகாதீரியம். நீரிஸ் என்ற உயிரினம் கீழ்காணும் எத்தொகுதியை சார்ந்தது? வலைத்திசை புழுக்கள். நீரிஸ் என்ற உயிரினம் வலைத்திசை புழுக்கள் தொகுதியை சார்ந்தது. இரண்டாம் நிலை புற்றுக்கட்டி தோன்றுவதை எவ்வாறு அழைக்கின்றனர்? மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை புற்றுக்கட்டி தோன்றுதல். செல்லில் உள்ளே அந்நிய பொருட்களையும் செல்லில் இறந்த பகுதிகளையும் சிதைத்து வெளியேற்ற உதவுவது லைசோசோம். லைசோசோம் எனப்படும் தற்கொலை பைகள் செல்லில் உள்ளே அந்நிய பொருட்களையும் செல்லில் இறந்த பகுதிகளையும் சிதைத்து வெளியேற்ற உதவுகின்றன. ஆற்றல் ஏதும் அளிக்காத ஆனால் ஆற்றல் மாற்றம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற ஒழுங்குபடுத்தலில் பெரிதும் பயன்படுவது வைட்டமின்கள். ஆற்றல் ஏதும் அளிக்காத ஆனால் ஆற்றல் மாற்றம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற ஒழுங்குபடுத்தலில் பெரிதும் பயன்படுவது வைட்டமின்கள். பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுவது மேலெண்ண சுரப்பிகள். பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுவது மேலெண்ண சுரப்பிகள். மின்னோட்டத்தை கடத்தும் ஒரு காய்கள் அல்லது உரிய நிலையில் உள்ள ஒரு பொருளையே மின்பகுளி என்கிறோம். மின்பகுளினா என்னென்னா மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஒரு கரைசல் அல்லது உரிய நிலையில் உள்ள ஒரு பொருள். மையநோக்கு விசையின் எண்மதிப்பிற்கு சமமாகவும் திசையில் எதிராகவும் அமையும் விசை மைய விலக்கு விசை. மையநோக்கு விசைன்னா என்னென்னா இப்படி மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படுச்சுன்னா அது மையநோக்கு விசை. எக்ஸாம்பிளுக்கு பஸ்ஸில் நம்ம போகும்போது பஸ் இப்படி ஒரு வளைவு பாதையில் திரும்பும்போது இப்படி ஒரு இயக்கம் ஏற்படுறதுனால அதை மையநோக்கு விசைன்னு சொல்கிறோம். மைய விலக்கு விசைன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சென்டர்லேருந்து வெளியே ஏற்படுறது தான் மைய விலக்கு விசை. நிலையாற்றல் ஏகாற்றலாக மாறுதல் எவற்றில் நடைபெறுகிறது? அணையிலிருந்து வெளியேறும் நீர். அணையில் ஃபஸ்ட்டு நிலையாக இருந்துட்டு ஸ்டாக்னண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் வெளியே விடும்போது இயக்கம் வரதுனால இயக்காற்றலாக மாறுது. கரெக்டு தானேங்க? ஒரு டேம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேமில் தண்ணி எல்லாம் இருக்குது, அது ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அப்போது நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது நிலையாற்றல். இதே டேமை திறந்து விடும்போது தண்ணியெல்லாம் வெளியே ஃப்ளோவாக வர்றதுனால இயக்கத்தில் வர்றதுனால இயக்காற்றலை வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீர் கீழ்காணும் எந்த கதிர்களை அதிகமாக ஈர்க்கும் தன்மையுடையது? அகச்சிவப்பு கதிர்கள், அல்ட்ராவயலட்.
இன்ஃப்ராரெட் ரேஸ் ஐஆர் ரேஸ் தான் அதிகமாக ஈர்க்கும் தன்மையுடையது நீர். மின்மாற்றிகளில் உள்ளக பொருளாக பயன்படுவது தேனிரும்பு. ஸோ மின்மாற்றிகளில் உள்ளக பொருளாக நம்ம எதை பயன்படுத்துகிறோன்னா தேனிரும்பை பயன்படுத்துகிறோம். வேலூர் புரட்சியின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத். ஆயிரத்தி 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுபிளவு ஆண்டு. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர்பரப்புரை ஜல்சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லான்னு சொல்லுவோம். பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. 1951 நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் 54. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை கீழ்காணும் எதன் வழியாக செல்கிறது? மிர்சாபூர். இந்த மிர்சாபூர் எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. யூபியில் இருக்குது, அலகாபாத்தில் இருக்குது. அங்கே தான் மத்திய தீர்க்கரேகை செல்லுது. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது. கீழ்காணும் எந்த பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது? தி இந்து பத்திரிகை அலுவலகத்தில் தான் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது. 1/3 நிலவின் தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூனல் நிலவு. ஸோ 1/3 மூணோட அப்பியரன்ஸ் கூனல் நிலவு அப்படின்னு சொல்கிறோம். கீழ்காண்பவற்றுள் எதனிலிருந்து சூரியன் உருவாகியது? சூரிய நெபுலா. சூரிய நெபுலாவிலிருந்து சூரியன் உருவாகியது. புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது வளிமண்டலம். ஸோ அவ்வளோதான்.